தேக்குவனங்கிற கிராமத்துல ரவி தன் குடும்பத்தோட சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருந்தான். ஒரு நாள் காலையில வழக்கம் போல ரவி வேலைக்கு கிளம்பி போகும் பொழுது எதிர்த்த வீட்டுல இருந்து ஒரு குரல் கேட்டுச்சு. 2 ஏக்கரா நிலத்துக்காரரே, அதுக்குள்ள வேலைக்கு கிளம்பிட்டீங்க போல. 10 ஏக்கரா வச்சிருக்கிற நானே இப்பதான் பல்லு தேய்ச்சிட்டு இருக்கேன். சரி சரி, உங்க பெரிய நிலத்தை பாத்துக்கிறதுக்கு இப்ப கிளம்புனாதான் டைம் சரியா இருக்கும். கிளம்புங்க கிளம்புங்க அப்படின்னு ரொம்ப கிண்டலா பேசின ரவி இத பத்தி எல்லாம் கவலைப்படாம வேலைக்கு கிளம்பி போனா. எல்லாம் முடிச்சுக்கிட்டு ரொம்ப களைப்பா சாயங்காலம் வீட்டுக்கு திரும்பி வரும்போது அதே மாதிரியே பேசி கிண்டல் பண்ண ஆரம்பிச்சான். சில்லற வியாபாரி, இன்னைக்காவது ஏதாவது லாபம் கிடைச்சதா இல்லையா அப்படின்னு மறுபடியும் கிண்டல் பண்ணி பேசினா. இதையெல்லாம் கேட்டு இவனுக்கு வேற வேலையே இல்ல அப்படின்னு மனசுக்குள்ளேயே நினைச்சுக்கிட்டு வீட்டுக்குள்ள போனதும் ரவியோட பொண்ணு, என்னப்பா இது, தினமும் இந்த பணக்காரரோட தொல்லை தாங்க முடியல. இவர் 20 ஏக்கரா வச்சிருக்கிறாரு தான், அதுக்காக நம்மள தினமும் இப்படித்தான் கிண்டல் பண்ணி பேசுவாரா என்ன அப்படின்னு ரொம்ப கோவமா கேட்டா பவித்ரா. அதுக்கு காரணமும் இருக்கு பவித்ரா. உங்க அப்பா தான் இந்த ஊர்ல புத்திசாலித்தனமா யோசிச்சு சில பிரச்சனைகளையும் தீர்த்து வைப்பாரு. அதையெல்லாம் பார்த்து பொறுக்க முடியாம தான் அவர் இப்படி பண்ணிக்கிட்டு இருக்காரு. நீ இத பத்தியெல்லாம் நினைச்சு கவலைப்படாம படிப்புல மட்டும் கவனத்தை செலுத்து, புரியுதா அப்படின்னு மீனா சொல்லி கொண்டு இருக்கும் பொழுது மாமியார் லக்ஷ்மி, சரியா சொன்ன மீனா, அந்த பணக்காரன் சோமு அப்ப பாட்டன் முப்பாட்டம் சேர்த்து வச்ச சொத்து இருக்கு. அந்த திமிருல தான் அவன் இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கான். என்னதான் இருந்தாலும் என் பையன் புத்திசாலித்தனத்துக்கு அவன் சொத்தெல்லாம் கால் தூசிக்கு ஈடாகுமா அப்படின்னு ரவிய பத்தி ரொம்ப பெருமையா பேசினாங்க லக்ஷ்மி. அப்படியே நாட்களும் போய்கொண்டு இருந்துச்சு. ஒரு நாள் அவங்க பொண்ணு பவித்ரா அவங்க அப்பாவை பாக்குறதுக்காக வயக்காட்டுக்கு வந்திருந்தா. அப்பா, இன்னைக்கு என்னுடைய பரீட்சை ரிசல்ட் வந்திருக்கு. +2ல நல்ல மார்க் எடுத்து பாஸ் பண்ணிருக்கேன். இனிமேல் நானும் உங்க கூட விவசாயத்தை கத்துக்கிட்டு உங்களுக்கு உதவியா இருக்க போறேன் அப்படின்னு பவித்ரா சொல்லும் போது, அதெல்லாம் வேண்டாமா, நீ காலேஜுக்கு போய் நல்லா படி. எனக்கு கஷ்டம்னு நீ நினைக்கிறது எனக்கு நல்லாவே புரியுதுமா. அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். அத பத்தி நீ கவலைப்படாம வீட்டுக்கு போ அப்படின்னு சொல்லி வீட்டுக்கும் அனுப்பிச்சு வச்சோம். நேரத்துக்கு அப்புறம் ரவியும் வயக்காட்டுல எல்லா வேலையும் முடிச்சுக்கிட்டு ரொம்ப வருத்தத்தோட வீட்டுக்கு வந்தான். காலேஜ் படிக்க வைக்கிறதுக்கு ரொம்ப செலவாகுமோ அப்படின்னு ஒரே கவலையாகவும் யோசனையாகவும் வீட்டுக்கு வந்தான். அப்போ எதிர்த்த வீட்டு சோமு, என்ன 2 ஏக்கராக்காரரே, +2 ரிசல்ட் வந்துருச்சு. என் பையனை மேல் படிப்புக்கு பட்டணத்துக்கு அனுப்பி படிக்க வைக்க போறேன். ஆனா பாவனி, உன் பொண்ணை நீ வேலைக்கு தான் அனுப்பணும். உன்கிட்ட இருக்கிறதே 2 ஏக்கரா நிலம், அதுல என்னத்த விளைய போகுது அப்படின்னு ரொம்ப கிண்டல் பண்ணி சிரிச்சுக்கிட்டே சொன்னான். இதையெல்லாம் கேட்ட ரவிக்கு ரொம்ப கஷ்டமா போய் வீட்டுக்குள்ள போகாம வீட்டுக்கு பின்னாடி இருக்கிற கிணத்து மேல உட்காந்து ரொம்ப கவலைப்பட்டு யோசிச்சுக்கிட்டு இருந்தான். அப்போ அப்பா சண்முகம் அங்க வந்தாரு. அப்பா, இந்த ஊரே என்ன புத்திசாலின்னு சொல்லுது. அந்த புத்திசாலித்தனத்தை வச்சு என்னால என் பொண்ணை படிக்க வைக்க முடியலையே அப்படின்னு ரொம்ப வருத்தப்பட்டு சொன்னான். அப்பா சண்முகம், நீ எதுக்கும் கவலைப்படாத ரவி. அவன் புத்திசாலித்தனத்தை பயன்படுத்தி நம்ம ஏதாவது பண்ணலாம். நமக்கு இன்னும் 2 மாசம் டைம் இருக்கு, பாத்துக்கலாம்ப்பா அப்படின்னு சமாதானமா பேசினாரு அப்பா சண்முகம். 2 வாரமும் முடிஞ்சிருச்சு. ஒரு நாள் அந்த ஊர் மக்கள் எல்லாம் ஒன்று கூடி பேசிக்கிட்டு இருந்தாங்க. அப்போ ஒருத்தர், நம்ம ஊர்ல திருவிழா வரப்போகுது. இந்த தடவை திருவிழாவுக்கு 8பட்டி கிராமத்தையும் அழைக்க போறோம். வரவங்க எல்லோரும் நம்ம திருவிழாவை பத்தியும் நம்ம கிராமத்தை பத்தியும் தான் பேசணும். அதுக்கு என்ன பண்ணலான்னு உங்க யோசனைய சொல்லுங்க அப்படின்னு பேசிக்கொண்டு இருந்தாங்க. அப்போ அங்க ஒருத்தர், ஐயா, பாட்டு கச்சேரி வைக்கலாங்கய்யா. ஐயா, பாட்டு கச்சேரி எல்லாம் பழைய விஷயம். புதுசா ராட்டினங்கள்லாம் கொண்டு வரலாங்கய்யா. ஒவ்வொருத்தரும் அவங்களோட யோசனைய சொல்லி கொண்டு இருந்தாங்க. அப்ப சோமு பணக்கார திமிருல, எப்பா, எல்லா ஊர் திருவிழாலையும் பாட்டு கச்சேரியும் விதவிதமான ராட்டினமும் தான் இருக்கு. அதெல்லாம் ஒன்றும் புதுசில்ல. இது வரைக்கும் யாரும் சாப்பிடாத மாதிரி அறுசுவை உணவை கொடுக்கலாம். அதுக்கப்புறம் பாருங்க, எல்லோரும்
நம்ம ஊரை பத்தி தான் பேசுவாங்க. அப்படின்னு ஒரு யோசனை சொன்னா பணக்காரன் சோமு. அங்க இருக்கிறவங்களுக்கும் இந்த யோசனை ரொம்பவுமே பிடிச்சு போச்சு. அப்போ சில பேர் ரவி கிட்டயும் கேட்டாங்க. எப்பா ரவி, நீதான் புத்திசாலித்தனமா யோசிச்சு சொல்லுவியே, உன் யோசனையும் ஏதாவது சொல்லுப்பா அப்படின்னு ஒருத்தர் கேட்கவும், ஐயா, நம்ம ஊர் திருவிழாக்கு வரவங்க எல்லோருக்கும் நம்ம தேக்கு மரக்கன்று கொடுப்போம்யா. நம்ம ஊரு தான் தேக்கு மரத்துக்கு பேர் போன ஊராச்சே. நம்ம ஊர்ல இருக்கிற தேக்கு மரம் மாதிரி வேற எங்கேயுமே கிடைக்காதுங்க. அடுத்த 30-40 வருஷத்துல அது நல்லாவே வளர்ந்துடும். அவங்க வீடு கட்டவும் பயன்படுத்த உதவும். அவங்க மட்டும் இல்லைங்கய்யா, அவங்களோட அடுத்தடுத்த தலைமுறையும் இந்த மரம் எங்க வாங்கினதுன்னு கேட்கும்போது தேக்கு வனத்துல வாங்கினதுன்னு நம்ம ஊரை பத்தி ரொம்ப பெருமையாகவும் பேசுவாங்கய்யா அப்படின்னு புத்திசாலித்தனமா ஒரு யோசனை சொன்னா. இந்த யோசனை எல்லோருக்கும் பிடிச்சு போய் எல்லோருமே இதே யோசனைய பண்ணலான்னு முடிவு பண்ணாங்க. மேலும் மேலும் அவன் புத்திசாலித்தனமா நடக்கிறனால ஊர் மக்களுக்கிடையே அவனுக்கு நல்ல பேரும் கிடைச்சது. இதையெல்லாம் பார்த்த சோமுவுக்கு சுத்தமா பிடிக்கல, கோபம்தான் வந்துச்சு. அப்ப மனசுக்குள்ள, இவனை எப்படியாவது பழி வாங்கியே ஆகணும். இந்த ஊர்ல பணத்துல மட்டும் இல்ல, புத்திசாலித்தனத்திலையும் நான் தான் உயர்ந்தவனா இருக்கணும். அது மட்டும் இல்ல, இவனை ஒன்னும் இல்லாம இந்த ஊரை விட்டு அடிச்சு விரட்டணும் அப்படின்னு மனசுக்குள்ளேயே ஒரு திட்டமும் போட்டா. ஒரு வாரமும் ஆனது. அதுக்கப்புறம் ரவிய என்ன பண்ணலான்னு யோசிச்சுக்கிட்டேன்னு போனான். ரவியோட வீட்டுக்கு போய் வலுக்கட்டாயமா வம்புக்கு இழுத்தா. என்னப்பா ரவி, உன் பொண்ண காலேஜ்ல சேர்க்க ரொம்ப கஷ்டப்படுற போல அப்படின்னு தந்திரமா பேச ஆரம்பிச்சான். அப்ப ரவி, என்ன சோமு உனக்கு பிரச்சனை? என்கிட்ட ஒரு யோசனை இருக்கு ரவி, அதப்படி நீ நடந்தினா உனக்கு நிறைய பணமும் கிடைக்கும். இவன் பேசுறதெல்லாம் கேட்டு குழம்பி போய் நின்னாங்க ரவியோட குடும்பமே. அதுக்கு நான் ஒரு போட்டி கொண்டு வந்திருக்கேன். அந்த போட்டியில நீ ஜெயிச்சிட்டீனா என்னோட 20 ஏக்கர் நிலத்தையும் 6 மாசத்துக்கு நீ எடுத்துக்கலாம். அதுல நீ என்ன அறுவடை வேணாலும் பண்ணி லாபத்தை பார்த்துக்கலாம். நான் ஜெயிச்சிட்டேனா உன்னோட 2 ஏக்கரா நிலத்தையும் 6 மாசத்துக்கு எனக்கு கொடுத்துடணும். நீதான் பெரிய புத்திசாலியாச்சே, உனக்கு இதுல சம்மதமா? அந்த 2 ஏக்கரா நிலத்தையும் ரவி கிட்ட இருந்து வாங்குறதுக்கு தந்திரமா பேசினான். அப்ப மீனா, ஏங்க, உங்க புத்திசாலித்தனத்துல எனக்கு நம்பிக்கை இருக்கு. பவித்ராவுடைய படிப்புக்கான செலவு மட்டும் இல்லைங்க, இந்த பணக்காரருடைய வாயவும் இதோட அடைக்கணும் அப்படின்னு மீனாவும் உற்சாகப்படுத்தி பேசினா. ஆமாப்பா ரவி, இந்த வாய்ப்பை நம்ம பயன்படுத்திக்கிட்டோம்னா நம்ம பவித்ராவை நல்ல காலேஜ்ல சேர்த்து விட்டுறலாம் அப்படின்னு லக்ஷ்மி அம்மாவும் சொன்னாங்க. அப்ப ரவிக்கும் அது சரின்னு பட்டுச்சு. அதுக்கப்புறம் ரவி, ஆனா சோமு, இதுக்கு ஒரு நிபந்தனை இருக்கு. இந்த பந்தயத்துல நம்ம 2 பேரும் உள்ளூர்ல மட்டும்தான் நம்மளோட பொருட்களை விற்கணும் அப்படின்னு சொன்னான். அப்ப சோமு மனசுக்குள்ள, இவங்கிட்ட இருக்கிறதே 2 ஏக்கரா தக்காளி தோட்டம்தான், ஆனா என்கிட்ட 20 ஏக்கரா மிளகா தோட்டம் இருக்கு. எப்படி பார்த்தாலும் லாபம் நமக்கு தான் அப்படின்னு யோசிக்க ஆரம்பிச்சான். பந்தயத்துக்கும் சரின்னு சொன்னான். ஒரு நாள் பந்தயமும் ஆரம்பிச்சது. ரவியோட தக்காளி தினமும் பயன்பாட்டுக்கு வேணும், அதனால மக்கள் வாடிக்கைய வந்து வாங்க ஆரம்பிச்சாங்க. சோமுவோட மிளகா ரொம்ப காரமா இருந்துச்சு. 1 கிலோ வாங்கினாலே 1 மாசத்துக்கு போதுமானதா இருந்துச்சு. அதனால சோமு கிட்ட வர கூட்டமும் குறைய ஆரம்பிச்சது. இதனால சோமுவுக்கு நிறைய நஷ்டமும் ஏற்பட்டது. இந்த முறை ரவிக்கு தான் அதிக லாபமும் கிடைச்சது. இந்த போட்டியில ஜெயிச்சதும் ரவிதான். தன்னுடைய முட்டாள்தனத்தை நினைச்சு வருத்தப்பட்டு, ரவி, என்ன மன்னிச்சிடு ரவி. இந்த ஊர்ல நான் தான் பணக்காரனாகவும் புத்திசாலித்தனமாகவும் இருக்கணும்னு நினைச்சேன். ஆனா ஒவ்வொரு முறையும் உன்னை தோக்கடிக்கணும்னு முட்டாள்தனமா யோசிச்சு நான் தான் தோத்து போனேன். தன்னுடைய தவற உணர்ந்த சோமு அவனுடைய 20 ஏக்கரா நிலத்தை 6 மாசத்துக்கு ரவிக்கும் கொடுத்தான். அதுல ரவி நெல்ல விதைச்சு அறுவடையும் பண்ணனா. அவனுக்கு நல்ல லாபமும் வந்துச்சு. பொண்ணு பவித்ராவை காலேஜ்லயும் சேர்த்துனா. நம்ம கிட்ட சொத்து அதிகமா இருக்கா குறைவா இருக்குதாங்கிறது முக்கியம் இல்ல, இருக்கிறத தக்க வைக்கிறதுக்கு தேவையான புத்திசாலித்தனம் இருந்தாலே போதும். இது குருவிக்கூடு மாதிரி இருக்கிற
ஒரு கூட்டு குடும்பத்தோட கதை. இவங்க ஒற்றுமையா இருக்காங்களா இல்லையான்னு வாங்க பார்க்கலாம். லக்ஷ்மி அம்மாவுக்கு 2 மருமக, சீதாவும் கீதாவும். சீதாவுடைய கணவன் முத்து, கீதாவுடைய கணவன் மணி. ஒரு நாள் சீதாவின் அம்மா ஃபோன் பண்ணியிருந்தாங்க. ஹலோ அம்மா, சொல்லு, என்ன விஷயம்? முக்கியமான விஷயமா இருந்தா சீக்கிரம் சொல்லு, எனக்கு ஆஃபீஸ்க்கு டைம் ஆச்சுமா. ஆமாண்டி, முக்கியமான விஷயம்தான். நான் சொல்றத மனசுல ஏத்திக்கோ. என்னம்மா, முதல்ல விஷயத்த சொல்லு. இங்க பாருடி, நீயும் உன் தங்கச்சியும் அந்த வீட்டோட மருமக. அதனால இனி அந்த வீட்டோட அதிகாரத்தை உங்க கையில வர மாதிரி பாத்துக்கோ அப்படின்னு அறிவுரை சொன்னாங்க சீதாவுடைய அம்மா. என்னம்மா சொல்ற? அது எப்படி முடியும்? ஓ மாமியார உன் கண்ட்ரோல்ல வை. நீ சொல்றபடிதான் அவங்க கேக்குற மாதிரி நீ நடந்துக்கோ, புரியுதா? அப்படின்னு ஆலோசனை கொடுத்தாங்க சீதாவுடைய அம்மா. அதுக்கப்புறம் இங்க பாருடி, இவ என்ன பேசி முடிக்கிறதுக்கு முன்னாடியே போனை வச்சுட்டா. சீதாவும் முழுசா பேசுறத கேட்காம போனை ஒரு யோசனையா வச்சா. அதுக்கப்புறம் சீதாவும் கீதாவும் அவங்க அறையில பேசிக்கிட்டு இருந்தாங்க. கீதா, நம்ம அம்மா சொன்ன மாதிரியே செய்யறது தான் எனக்கு சரின்னு தோணுது. சரிக்கா, நம்ம அம்மா சொன்ன மாதிரியே கேப்போம். அவங்க நம்ம நல்லதுக்கு தான் சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் ஹால்ல உட்காந்துட்டு இருந்த லக்ஷ்மி அம்மா, யாமா சீதா, கீதா இங்க வாங்க அப்படின்னு மாமியார் கூப்பிடவும் சீதாவும் கீதாவும் வெளியே வந்தாங்க. ஏம்மா, நீங்க 2 பேரும் சமையல் வேலைய பார்த்துக்கோங்கம்மா, நான் மேல் வேலை இருந்தா பார்த்துக்கிறேன் அப்படின்னு லக்ஷ்மி அம்மா சொல்லவும், அத்தை, நாங்க 2 பேரும் ஆஃபீஸ்க்கு போய் சம்பாதிக்கிறோம். நீங்க வீட்ல சும்மா தானே இருக்கிறீங்க, சமையல் வேலையும் சேர்த்து நீங்களே பார்த்துக்கோங்க. அத்தை, அதுக்கப்புறம் எங்க 2 பேத்துக்கு லஞ்ச் ஆஃபீஸ்க்கு எடுத்துட்டு வந்துடுங்க அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் ஆஃபீஸ்க்கு கிளம்பி போனாங்க. மருமக வந்தா வேலை பழுவெல்லாம் குறையும்னு நினைச்சாங்க லக்ஷ்மி அம்மா. ஆனா இருக்கிற வேலை தான் ஜாஸ்தியாச்சு. அன்னைக்கு இரவு சமையல் வேலை, வீட்டு வேலை, எல்லா வேலையும் முடிச்சுக்கிட்டு படுக்கலான்னு உட்கார்ந்துட்டு இருந்தாங்க. அப்போ முத்துவும் மணியும், அம்மா சாப்பிட்டீங்களா? நான் சாப்பிட்டாச்சுப்பா, தூங்க போறேன். சரிம்மா, நாங்களும் தூங்க போறோம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு முத்துவும் மணியும் தூங்கறதுக்காக அவங்க ரூமுக்கு போனாங்க. அப்போ கீதாவும் சீதாவும் வந்தாங்க. அத்தை, நாங்க லேட் நைட்ல மூவி பார்ப்போம், உங்களுக்கு ரொம்ப டிஸ்டர்பன்ஸா இருக்கும், அதனால நீங்க வெளியே வெராண்டால போய் படுத்துக்கோங்க அப்படின்னு கீதா அதிகாரமா சொன்னா. அன்னைக்கு ராத்திரி கொற்ற பனில வேற வழியே இல்லாம லக்ஷ்மி அம்மாவும் படுத்து தூங்கினாங்க. மறுநாள் காலையில லக்ஷ்மி அம்மா குளிர் காய்ச்சலோட முடியாம சோஃபால உட்கார்ந்துட்டு இருந்தாங்க. அப்ப முத்து, அம்மா என்னம்மா ஆச்சு? உடம்பு இப்படி கொதிக்குது. அது ஏன் கேக்குறீங்க? நாங்க நைட்ல டிவி பாக்குறது உங்க அம்மாக்கு பிடிக்கவே இல்ல, அதனால வராண்டால போய் படுத்துக்கிட்டாங்க அப்படின்னு கீதா சொல்லவும், என்னம்மா நீ, அவங்க டிவி பார்த்தா என்ன, நீ தூங்க வேண்டியது தானே அப்படின்னு முத்து சொல்லவும், இல்லப்பா அது அப்படின்னு சொல்ல வரும்பொழுது, அம்மா ஆபீஸ்க்கு போயிட்டு வரவங்க கொஞ்ச நேரம் டிவி பார்க்க தான் செய்வாங்க, நீ தான் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி நடந்துக்கலாம்ல அப்படின்னு முத்து அட்வைஸ் பண்ணனா. சரி சீதா, அம்மாவை ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போ, அவங்கனால சுத்தமா முடியல, இந்தா பணம் அப்படின்னு முத்து 500 ரூபாய் கொடுத்தான். அதுக்கப்புறம் 2 பேரும் ஆபீஸ்க்கு கிளம்பி போனாங்க. அத்தை, இந்தாங்க மெடிக்கல்ல டேப்லெட் வாங்கிட்டு வந்திருக்கேன், இதை சாப்பிட்டுட்டு இந்த பிரெட்டையும் சாப்பிடுங்க, அதுக்கப்புறம் சமையல் வேலைய பாருங்க அப்படின்னு சொல்லி கீதா மாத்திரையும் பிரெட்டையும் வச்சா. அப்போ லக்ஷ்மி அம்மா, கீதா, சீதா இருங்கம்மா, இட்லி சுட்டு தரேன், சாப்பிட்டுட்டு போவீங்களாமா அப்படின்னு ரொம்ப அக்கறையோட சொன்னாங்க. அத்தை, இப்பவே நேரமாச்சு, இட்லி எல்லாம் எதுவும் வேணாம், நாங்க ஹோட்டல்ல போய் சாப்பிட்டுட்டு அப்படியே ஆபீஸ்க்கு போறோம். அத்தை,
மதியம் லஞ்ச ஆஃபீஸ்க்கு எடுத்துட்டு வாங்க, அது போதும். ஹோட்டல்ல சாப்பிட்றதுக்காக முத்து கொடுத்த அந்த 500 ரூபாவையும் எடுத்துக்கிட்டு சந்தோஷமா போனாங்க. லக்ஷ்மி அம்மாவும் சமையல் வேலையெல்லாம் முடிச்சுக்கிட்டு ஆபீஸ்க்கு சாப்பாடை எடுத்துட்டு போனாங்க. கீதாவுடைய ஆபீஸ். கீதா, உன்னை பார்க்க யாரோ ஒருத்தங்க வந்திருக்காங்க, அவங்கள உன் கேபின்ல உட்கார வச்சிருக்கேன் அப்படின்னு ஆபீஸ்ல வேலை செய்யும் ரம்யா சொன்னா. ரம்யா, அவங்க எனக்கு லஞ்சு கொண்டு வந்த சமையல்காரி, லஞ்ச வாங்கிட்டு அனுப்பிச்சிடு அப்படின்னு பேசிக்கொண்டு இருக்கும் பொழுது லக்ஷ்மி அம்மா உள்ள வந்துட்டாங்க. அத்தை, உங்களை யாரு உள்ள வர சொன்னாங்க? வெளியே இருந்தே கொடுத்துட்டு போக வேண்டியது தானே அப்படின்னு மாமியார திட்டுனா. இல்லம்மா, உடம்புக்கு முடியல, ஆட்டோல போகிறதுக்கு காசு கேட்கத்தாம உள்ள வந்த அப்படின்னு ரொம்ப பாவமா சொன்னாங்க. எங்கிட்ட பணம் கொட்டியா இருக்கு, உரிமையா கேக்குறீங்க அப்படின்னு சொல்லி மாமியார திட்டி அனுப்பிச்சா. அதுக்கப்புறம் லக்ஷ்மி அம்மா சீதாவுடைய ஆபீஸ்க்கு போனாங்க. அத்தை, லஞ்சுக்காக எவ்வளவு நேரம் காத்துட்டு இருக்கிறது? வெளியவே நின்னுட்டு இருந்தா எனக்கு எப்படி தெரியும்? உள்ள வர முடியாதா அப்படின்னு சீதா இன்னொரு பக்கம் கத்தினா. இல்லம்மா, உள்ள வந்தா நீ ஏதாச்சும் சொல்லு வேணுதான் வெளியவே நின்னுட்ட. சரி சரி, அததான் லஞ்சு கொடுத்தாச்சுல்ல, கிளம்பி போக வேண்டியது தானே அப்படின்னு சீதா சொல்லவும், அம்மா உடம்புக்கு முடியலம்மா, ஆட்டோக்கு காசு கொடுத்தேனா நான் ஆட்டோலயே போயிடுவேன் அப்படின்னு ரொம்ப பாவமா சீதா கிட்டையும் கேட்டாங்க. இந்தாங்க, என்கிட்ட 20 ரூபாய் தான் இருக்கு, இதுல டீய வாங்கி குடிச்சுக்கிட்டு தெம்பா நடந்து போங்க அப்படின்னு 20 ரூபாய் மட்டும் கொடுத்து மாமியார அனுப்பிச்சு வச்சா. லக்ஷ்மி அம்மாவும் உடம்புக்கு முடியாம வீட்டுக்கு வந்து சேர்ந்தாங்க. அன்னைக்கு சாயந்தரம் முத்துவும் மணியும் வீட்டுக்கு வர நேரமா பார்த்து மாமியார கவனிக்கிற மாதிரி நடிச்சாங்க. அத்தை, இந்தாங்க, உங்களுக்கு கஞ்சி காய்ச்சி வச்சிருக்கேன், இத குடிச்சிட்டு இந்த மாத்திரைய போடுங்க அத்தை. ஆமா அத்தை. அத்தை, உங்களுக்காக பிளாஸ்க்ல கஷாயம் போட்டு வச்சிருக்கேன், படுக்கும்போது மறக்காம குடிச்சிடுங்க. இத பார்த்த முத்துவுக்கும் மணிக்கும் மனசுக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. மறுநாள் மீண்டும் மாமியார வராண்டால போய் படுக்க சொன்னாங்க. மாமியார் லக்ஷ்மிக்கோ காய்ச்சல் இன்னும் அதிகமாச்சு. என்னம்மா இது, காய்ச்சல் இன்னும் சரியாகலையா? ஏங்க, அவங்க நேத்து கூட வெளிய போய் படுத்துக்கிட்டாங்க, நான் எவ்வளவோ கெஞ்சின, கேட்கவே இல்ல அப்படின்னு மாமியார் மேல பழி போட்டாங்க. ஆமாங்க, நான் கூட சொன்னேன் வெளியே போய் படுக்காதீங்கன்னு, ஆனா உங்க அம்மா கேட்கவே இல்ல அப்படின்னு 2 பேரும் சொல்லவே, என்னம்மா நீ இப்படி பண்ற? எங்க எல்லோருக்கும் வேலை இருக்கு, வேலைய பாக்குறதா இல்ல உன்னை பாக்குறதா? சொல்றதுதான் கேட்க வேண்டியது தானே அப்படின்னு மணி சொல்லும் போது, இல்லப்பா அது வந்து அப்படின்னு இழுக்கும் போது, என்னம்மா அது வந்து இது வந்துன்னு? அது வந்து சீதாவும் கீதாவும் தான்பா என்ன வெளிய போய் படுக்க சொன்னாங்க அப்படின்னு உண்மைய போட்டு உடைச்சாங்க லக்ஷ்மி அம்மா. என்னத்த எங்க மேல பழி சொல்றீங்க? உங்களை நல்லா தானே பாத்துக்கிட்டோம் அப்படின்னு ஒருத்தருக்கு ஒருத்தர் சண்டை போட்டுக்கிட்டாங்க. மணியும் முத்துவும் இத கேட்டு ஒரு பக்கம் அதிர்ச்சியானாங்க, இன்னொரு பக்கம் குழம்பி போனாங்க. யாரு உண்மை சொல்றா யாரு பொய் சொல்றான்னு கண்டுபிடிக்கணும்னு 2 பேரும் பேசிக்கிட்டாங்க. அதுக்கு ஒரு ஐடியாவும் செய்தாங்க. மறுநாள் முத்துவும் மணியும், நான் சீதா, நாங்க 2 பேரும் அவசர வேலையா ஊருக்கு போறோம். எதுக்குங்க இவ்வளவு அவசரமா போறீங்க? என்னாச்சு? நம்ம பூர்வீக லேண்ட்ல ஏதோ லீகலா பிரச்சனை இருக்குன்னு கால் வந்துச்சு, மீதி விஷயத்த நாங்க வந்து சொல்றோம் அப்படின்னு ஏதோ ஒரு காரணத்தை சொல்லிட்டு கிளம்பி போனாங்க. ஆனா முத்துவும் மணியும் ஊருக்கு போகாம அவுட் ஹவுஸ்லயே தங்கி யாரு பொய் சொல்றாங்கன்னு கவனிச்சுக்கிட்டே இருந்தாங்க. அன்னைக்கும் சீதாவும் கீதாவும் மாமியார வெளியே படுக்க சொன்னாங்க. அதுக்கப்புறம் மறுநாள், அத்தை லஞ்ச எடுத்துட்டு ஆபீஸ்க்கு வந்துடுங்க, நேரமா வாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆபீஸ்க்கு கிளம்பியும் போனாங்க. இதையெல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்த முத்துவும் மணியும் அன்னைக்கு சாயந்தரம் கீதாவும் சீதாவும் வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம், கீதா அண்ணி,
இந்த வீட்ல நம்ம யாரும் தங்க போறதில்ல. நம்ம 4 பேரும் அவுட் ஹவுஸ்ல போய் தங்கிக்கலாம். அம்மா மட்டும் இங்க இருக்கட்டும் அப்படின்னு கோவமா சொன்னா மணி. அதுக்கு ஏங்க என்னாச்சு, என்ன சொல்றீங்க? நாங்க எதுக்கு அவுட் ஹவுஸ்க்கு போய் தங்கணும்? அங்க எந்த வசதியுமே இல்ல. உங்க அம்மாவை வேணா போய் தங்க சொல்லுங்க அப்படின்னு கீதா காரசாரமா சொன்னா. அம்மா வயசானவங்க, அவங்க மட்டும் எப்படி அவுட் ஹவுஸ்ல தங்க முடியும்? அப்போ ஒன்று பண்ணலாம், நீங்க 2 பேரும் வராண்டால போய் படுத்துக்கோங்க, அம்மா ரூம்லயே படுத்துக்கட்டும் அப்படின்னு மணியும் எரிச்சலா பேசினா. ஏங்க நான் எதுக்கு வராண்டால போய் படுத்துக்கணும்? அப்ப அம்மா மட்டும் வராண்டால எப்படி படுக்க முடியும்? நாங்க தான் தினமும் அவங்கள வராண்டால படுக்க வைக்கிறோமே, அதனால அவங்களுக்கு பழகி போயிடுக்கும் அப்படின்னு கீதா வாய தவறி உண்மைய சொல்லவும் கீதாவும் சீதாவும் மாட்டிக்கிட்டாங்க. கடைசியா உங்க வாயிலிருந்தே உண்மைய சொல்லிட்டீங்க. இனி நீங்க 2 பேரும் இந்த வீட்ல இருக்க முடியாது, வெளியே போங்க அப்படின்னு முத்து கோவமா சொல்லவும், அம்மாக்கு மரியாதை இல்லாத வீட்ல உங்களுக்கும் இடம் இல்ல. இதையெல்லாம் கேட்டுட்டு இருந்த மாமியார், என்னால நீங்க எல்லாம் யாப்பா சண்டை போட்டுக்கிறீங்க, நானே வெளியே படுத்துக்கிறேன் அப்படின்னு லக்ஷ்மி அம்மா சொல்லிட்டு இருக்கும் பொழுது சீதா கீதாவுடைய அம்மா வந்தாங்க. சம்மந்தி அம்மா எப்படி இருக்கிறீங்க? என்னாச்சு, எல்லோரும் ஒரே மாதிரியா இருக்கிறீங்க அப்படின்னு புரியாத மாதிரி கேட்டாங்க. ஏதோ இருக்க சம்மந்தி அப்படின்னு கவலையோட சொன்னாங்க. அப்போ சீதா, அம்மா உன்னாலதான் இத்தனை பிரச்சனையும், உன் பேச்ச கேட்டனாலதான் எங்க 2 பேத்தும் வாழ்க்கையும் போச்சு அப்படின்னு சொல்லி அழுதா சீதா. என்னடி சொல்லற? ஏனால எப்படி உங்க 2 பேத்து வாழ்க்கையும் போகும்? நீ தானமா போன் பண்ணி மாமியார கண்ட்ரோல்ல வச்சுக்கணும்னு சொன்ன. நான் மாமியார கண்ட்ரோல்ல வெயினா அன்பால அடக்கி வைக்கின்னு அர்த்தம். அன்னைக்கு முழுசா பேசி முடிக்கிறதுக்கு முன்னாடியே போனை கட் பண்ணிட்ட. அத அறக்குறையா புரிஞ்சுக்கிட்டு இவ்வளவு கொடுமை பண்ணிருக்கிறீங்க அப்படின்னு சம்மந்தி மரகதம் ரொம்ப கோவமா பேசினாங்க. அத்தை, எங்க அம்மா பேச்ச தப்பா புரிஞ்சுக்கிட்டு புத்தி இல்லாம நடந்துக்கிட்டோம், உங்களை ரொம்ப கொடுமைப்படுத்திட்டோம், எங்களை மன்னிச்சிடுங்க அத்தை. அத்தை, நாங்க பண்ணின தப்புக்காக இந்த வீட்டை விட்டு போறதுதான் சரி அப்படின்னு 2 பேரும் திருந்தி மனசார மன்னிப்பு கேட்டாங்க. சீதா, கீதா, யாரும் வெளியே போக வேண்டாமா? நீங்க தப்பா உணர்ந்துட்டீங்களே, அதுவே போதும். இந்த குடும்பம் பிரிய வேண்டாமா? கூட்டு குடும்பங்கிறது குருவி கூடு மாதிரி, அது கலைய கூடாது. லக்ஷ்மி அம்மாவும் அவங்கள மன்னிச்சாங்க. முத்துக்கும் மணிக்கும் சமாதானமும் சொன்னாங்க. எல்லோரும் ஒன்னா சந்தோஷமா இருந்தாங்க. நம்ம எது செய்தாலும் சுயமா சிந்தித்து நல்லது மட்டுமே செய்யணும். அடுத்தவங்க பேச்ச அறக்குறையா கேட்டுட்டு தவறு செய்யக்கூடாது. இதுதான் இன்னைக்கு ஸ்டோரி. இந்த ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.